ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. ட்ரைமி பாபட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியாக் நல்லெண்ணெய், சேஃப் ரைட் பார்ட்னர் ரெட் டாக்ஸி, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிவிடி பிரியம் சால்ட், ஸ்ரீஹரி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர்ஸ் ஷூ. தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை 385வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கு. இந்தியாவில் மிக முக்கியமான தலைநகரங்கள்ல சென்னையும் முக்கியமான நகரம். உலக போரையும் எதிர்கொண்ட நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். இந்தியாவிலேயே எலக்ட்ரிக் டிராம் வண்டிகளை ஓடிய நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் சென்னை தான். வந்தாரை வாழ வைக்கும் நகரம் சென்னை. இப்படி சென்னையோட பெருமைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா அது ஏங்க சென்னை மட்டும் இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பிற மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. அதனால தான் சென்னை ஏன் அதிகமா கொண்டாடப்படுது பேச ஒரு தரப்பும், சென்னை ஏன் அதிகமா மிகைப்படுத்துறீங்க, சென்னையில் அப்படி என்னதாங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பக்கமும் இன்னைக்கு வந்திருக்கோம். வா தமிழாவாவில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு, சென்னை போல ஊரே இல்லை என கொண்டாடுபவர்கள் வெசஸ் பிற மாவட்டத்துக்காரர்கள். இது பாருங்க, பிற மாவட்டம் சொல்லி முடிக்கல, பெரிய கைதட்டா இருக்கு. சென்னையை பத்தி நிறைய கதை பிற மாவட்டங்கள்ல உலாவுது இல்ல, அப்படி என்னென்ன கதைகள் உலாவுது? சவர்ல குளிச்சுட்டு சவர்மாவை சாப்பிட்டு சங்கடமா வாழ்ந்துகிட்டு இருக்க சென்னைவாசிகள் மத்தியில கம்மால குளிச்சுட்டு கம்மங்கஞ்சி சாப்பிட்டு கம்பீரமா உட்காந்துருக்க எங்க கிராமத்தார்கள் எவ்வளவோ மேலு. ஓகே, ஆமா. பொதுவாகவே எல்லா பிள்ளைகளையும் நம்ம இங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். படிப்பு வசதி எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். ஆனால் இங்கே வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஒரு 4 வருஷம் இங்கே படிக்கிறாங்கன்னா அவங்களும் சென்னை வாசியாக மாறிடுறாங்களே தவிர உறவு முறைகள் மறந்துடுறாங்க. அப்பா அம்மா பேரண்ட் மேலே பாசங்களே இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு. சென்னையை பற்றி என்னென்ன கதைகள்லாம் உலா வருது? நான் அந்தியூர்லேருந்து வரேங்க. நான் ஊர்லேருந்து சென்னை போகிறேன்னு கிளம்புனதுமே எனக்கு சொன்னது, தம்பி போனையும் பர்ஸையும் செயினையும் பூட்டிட்டு போடா, பேக்ல போட்டு பூட்டிக்கடா, சென்னை பாதுகாப்பான இடம் இல்ல, அடிச்சுட்டு போயிடுவான். வார்த்தை. எங்க ஊர் கோயம்புத்தூருங்க சார். அங்கிருந்து எல்லாம் வேலைக்கு இங்க வராங்க. அப்ப எங்க ஊர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரா சென்னைக்கெல்லாம் போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வெந்தாவா எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா அங்கிருந்து இங்க வந்துட்டு படுற கஷ்டத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புருடான்னு தான் நம்புறேன். ஏன்னா ஆமா, மேரேஜ் ஆகி போச்சுல, நீ சென்னைக்கு போயிட்டியா, நீ அது கத்துக்கோ இது கத்துக்கலாம், நீ போயிட்டு சென்னை போயிட்டு தூத்துக்குடிக்கு வரும்போது நீ அவ்வளோ டேலண்டோட வருவ, அப்படி இப்படின்லாம் நல்ல ஒரு ஆசையை கிளப்பி விட்டாங்க சார். இப்போ 8 வருஷமா சென்னை மாப்பிள்ளை மேரேஜ் பண்ணி இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கேனே தவிர ஒரு டேலண்ட் வளர்த்த மாதிரி இல்லை. இருக்கிறதையும் மறந்து போய் தான் உட்கார்ந்துருக்கிறேன். நான் இருக்கிற திறமையை மறந்து போச்சுட்டீங்க. இங்க நம்மள ஒரு ஹைப் ஏத்தி விடுறது. சென்னையை பத்தி இப்ப பில்டப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. கிராமத்துல கடன் பட்டா 1 ரூபாய வீடேறி கேட்டால அவமானம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா சிட்டில எவ்வரி பர்சன் மேலயும் கடன். எதுக்காகனா பந்தா, இஎம்ஐல ஒரு கார், இஎம்ஐல ஒரு வண்டி, இஎம்ஐல ஒரு சொசைட்டிய ப்ளேம் பண்ணி வச்சிருக்காங்க. இஎம்ஐல வாழ்க்கை நடத்துறவங்க சென்னையில. சென்னையை பத்தி வேற என்னென்ன பில்டப் பண்றாங்க? உலகம் தர வாய்ந்த உணவுகள்லாம் சென்னைக்கு வந்தா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஆரோக்கியம் இல்லாத உணவு சென்னையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சு சொல்லுவேன் சார். ஆரோக்கியமே இல்லாத உணவு சென்னையில மட்டும் தான் கிடைக்கும். அது அவங்களால மறுக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க. கெட்டும் பட்டணம் போகுங்கிறாங்க. பட்டணத்துக்கு வந்தா இங்க வாழ்வாதாரங்கிறது குறைவா தான் சார் இருக்கு. எல்லாமே ஆசையா வர்றாங்க, ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்னா கிடையாது. கெட்டும் பட்டணம் போன்னு தான் சொல்லியிருக்காங்க. கெட்டும் கிராமம் போன்னு சொல்லல. நீங்க முதல்லயே கெட்டு போயிட்டீங்க, இங்க என்னத்துக்கு கெட போறீங்க? அதனால இங்க உஷாரா தான் பொழைக்கணும். நீங்க பல்லாவரம் தான் சார். நான் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் தாய்கிட்ட சிலது இல்லாதது எனக்கு ஏக்கமாக இருக்குது. அதை நான் இங்கே பதிவு செய்யலாம். ஒரு பாட்டு இருக்குது சார் சென்னை பற்றி. வியாசார்பாடி ரவுடிங்கோ, காசிமேட்டு டப்பா கஞ்சி, சென்ட்ரல் ராபரி, புளியந்தோப்பு அராத்து, ஆடு தொட்டி கறிக்கல், காக்கா தோப்பு தௌலத்து, இது எல்லாம் எங்கே இருக்குது? சென்னையில் உள்ளக்குது. சொல்லும் போது நல்லா இருக்குது. அந்த பாட்டிலே வருது. வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்து காசிமேடு வரையிலும் ரவுடிங்கோ, திருடனுங்கோ, பொய் சொல்றவங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கன்றீங்க. இதை செஞ்சது சினிமாக்காரங்க தான். இந்த வண்ணாரப்பேட்டையில இருந்து காசிமேடு வரலாம் சார். இப்ப சொல்றேன், இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் பட்டினியோட படுத்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க யாரையும் பட்டினியோட படுக்க விட்டது கிடையாது. சொல்லுங்க, சென்னை பத்தி என்னெல்லாம் பில்டப் கதைகள்
வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. சென்னை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னேன். சென்னை பொண்ணுனாலே வேணாண்டா தம்பி அப்படின்ட்டாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, சென்னை பொண்ணுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது என் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக நடந்ததில் சொல்கிறேன். ஒரு பொண்ணு அலைன்ஸ் வந்தாங்க. கேட்டதுக்கு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஐடியில் ஒர்க் இருக்கணும், மாதம் 1 லட்ச ரூபா சேலரி இருக்கணும், சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், சொந்தமாக ஒரு கார் இருக்கணும். இது எல்லாமே நான் சம்பாரிச்சிட்டு கட்டணும்னா எனக்கு 50 வயசு ஆகும். அப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு கொடுப்பீங்களா? இதுவே நான் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருக்கும், அது இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும், என்கிட்ட ஒரு பைக் இருக்கும், அது போதும், தாராளமாக போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து கடலூர் சார். நான் 2019 சென்னைக்கு வரேன். 12th முடிச்ச உடனே சென்னையில் படிக்கணுங்கிற ஆசை. அங்கே போகும்போதே என்ன ஊரில் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் பசங்கள்லாம், எங்கள் அம்மாட்ட போயிட்டு உன் பையன் வந்து கண்டிப்பாக வரும்போது ஒரு பொண்ணோட தான் வருவான், அவன் வந்து பொண்ணோட அங்கேயே செட்டில் ஆயிடுவான், சிட்டியில் செட் ஆயிடுவான் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டாங்க. சொன்னது யாரு இது? இதெல்லாம் என் பக்கத்து இல்ல, வீட்டுக்காரங்க. அவரை நம்ம ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்தா இலவசமா அதனால எங்க அம்மா சொல்றீங்க. எங்க அம்மா மனசு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நீ சென்னைக்கு போய் படிக்கணுமா, ஏன் இங்க காலேஜ் இல்லையா, பக்கத்துல காலேஜ் இல்லையா, திட்டவடியில காலேஜ் இல்லையா, விருதாச்சலத்தில் காலேஜ் இல்லையா, திருச்சிலை காலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து புராணத்தை பரப்புறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்களா சென்னையில? இப்போ உண்மை. சென்னை வந்த உடனே பொண்ணோட வருவேன்னு சொல்ற பத்தியா, இங்க எந்த பொண்ணும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டா. ஓகே ஓகே சார். தப்பு ராஜா, தப்பு. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட்டிங் கிளாஸ்ல உட்காடுறேன். உட்காந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக உள்ள போயிட்டு வெளியே வரேன். பேக் காணும். பேக்ல பார்த்தோன்னா சர்டிபிகேட், டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. வச்ச 2 செகண்ட்ல 2 நிமிஷத்துல காணாம போகுதுன்னா இது எந்த மாதிரி சிட்டி? எல்லா ஊரிலும் அதை போன்ற மனிதர்கள் இருக்காங்க. அது பொதுப்படியா சென்னை வாசிகள்லாம் திருடர்கள், மற்றவர்கள் எல்லாம் திருடர்கள் அல்ல அப்படின்னு அடையாளப்படுத்துவார்களா? அது தப்பு. அடுத்து சொல்லுங்க, சென்னை பத்தி என்னென்னலாம் பில்டப் கதைகள் வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கேனா, அங்கேருந்து சென்னை பற்றின ஒரு உருட்டு பெரிய உருட்டு. அங்கே வேணா ஒருத்தன் சென்னையில் வந்திருப்பான், அவங்க லொலோல பட்டு வந்திருப்பான், அங்கே வந்து உருட்டுவாங்க சென்னையை பற்றி. நான் வந்து அங்கே இப்படி போயிட்டு சம்பாரிச்சு நல்லா பார்த்தா காரை வச்சிருக்கேன், வீடு கட்டிட்டேன் அப்படின்னு உருட்டுவாங்க. சென்னை மாநகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம், கூவாத்துல குளிச்சோம் அது ஒரு காலம். அன்னைக்கு கூவாரே நல்ல சுத்தமான தண்ணியா இருந்து, குற்றால தண்ணி அன்னைக்கு இங்க வந்தீங்களே சென்னைக்கு, அன்னைக்கே கூவாராயிடுச்சு. அதனால சென்னை என்னைக்குமே சென்னை தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு சென்னையோட அடையாளம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த இடம் சென்னை, அவங்களோட அடையாளத்தை கொடுத்தது சென்னை. கிராமத்துல இருந்து மஞ்சா பைய தூக்கிட்டு வந்து சென்னைக்கு நீங்க வரும்போது என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா போகும்போது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது சென்னை. சென்னை நாங்க என்னைக்குமே குறை சொல்ல மாட்டோம். உங்க பேர் என்ன? என்னோட நேம் ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார். சென்னையில எந்த ஏரியா நீங்க? சென்னையில் நான் சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கேன் சார். சிந்தாதிரிப்பேட்டையோட முழு பேர் வந்து சின்னத்தரிப்பேட்டை. வரலாறு கேட்கல, நீங்க எந்த ஏரியா இருந்தவரை கேட்டீங்க. ஜெயக்குமார், நீங்க முன்னாடி பேசினது வரைக்கும் சரி. ஓகே சார். நீங்க கிராமத்துல இருந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்து நீங்க என்னத்த பண்ணீங்க அப்படின்னு கேட்கறது. சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொன்னேன். சென்னையோட வளர்ச்சியில ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பங்கு இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? நீங்க குறிப்பிட்டு ஒருத்தரை வந்து நீங்க அடையாளப்படுத்துறதுக்குல மஞ்சள் பை தூக்கிட்டு வந்து நீங்க என்ன செஞ்சீங்கிறது இருக்குல்ல, அந்த தாக்குதல்கள் தேவையில்லை. நான் அதான் சொன்னேன், நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா பேச ஆரம்பிங்க. ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க, சென்னையை பத்தி இவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும்போது எங்க முரண்படுறீங்க? ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி மல்லு தான், நான் மலையாளி. எங்க அப்பாவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வெறும் 2500 ரூபா பாக்கெட்ல வச்சு சென்னைக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பள்ளி முட்டாய் வித்தாங்க, அதுல இருந்து பொறுமையா ஒரு பொட்டி கடை வச்சாங்க, அதுல இருந்து ஒரு ஸ்டோர், அதுல இருந்து இப்போன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டா 35 வருஷம் ஆகுது. இன்னமும் எங்க அப்பா ஒரு 50-60 கிலோ ஆவடியில இருந்து பழத்தை தோல்ல வச்சு அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடந்து எடுத்துட்டு வந்ததை இப்போ வித்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, மாசம் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அதை வச்சு என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஆனா இன்னமும் எங்க அப்பா வந்து அந்த பழசை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2500 ரூபாயில இருந்து அந்த 25 வருஷம் 35 வருஷத்துல இப்ப 2 வீடு வச்சுட்டு இப்ப கடையும் சொந்தமா வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு மலாக்க பார்த்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நான் உங்களை அஃபெண்டா சொல்லல, அந்த நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் எடுத்துருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு வந்தா மட்டும் போதாது, அதுக்கு உழைக்கணும் நல்லா. ஓலைஃபை பற்றி எங்களுக்கு சொல்லித்தர வேணாண்ணா அவரு. நான் மதுரைண்ணா. எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் ஊரில் கூலி வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க, விவசாய கூலி. 2006-2007 கட்டம். நான் 4வது தான் படிச்சுட்டு இருந்தேன். சென்னைக்கு போவோம், கல் உடைக்கிற வேலைண்ணா. இந்த குன்றத்தூர் சைடில் இருக்கிற கல்குவாரிகளில் நிறைய கல் உடைக்க ஆள் தேவைப்பட்டு இருந்துச்சு. வறட்சினால கல் உடைக்கிறக்காக எங்கள் சென்னையில் வந்து ரோட்டில் இறங்கி 4 பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிக்கிட்டு ஒரு ஓட்ட குடிசையில் 100 ரூபாண்ணா வாடகை. மழை பெஞ்சா ஒழுகும், தார்பாயை போட்டுட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா காலையில் போயிட்டு நைட்டு தானே வருவாங்க. என் சிஸ்டருக்கு வந்து நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர கூட காசு இருக்காது. என்ன பண்ணுவேன், அந்த கல்குவாரி ஓரமாக நிறையா பாட்டில் குடிச்சு போட்டிருப்பாங்கண்ணா.
அந்த பாட்டில்லாம் பெருக்கிட்டு வந்து அங்கே ஒரு இடக்கடையில் போட்டு அது 5 ரூபா 6 ரூபா தேருண்ணா. அந்த காசை கொண்டு போயிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்து அதை அழுக விடாம பார்த்துக்கிட்டு வீட்டில் இருப்பேண்ணா. அப்போ நான் விளையாடலாம்னு ஆசை இருக்கும், கிரிக்கெட் விளாடலாம். அப்போ கூட அங்கே உள்ள பசங்கிட்ட போனால் என்னை தலைக்கு வச்சுருவாங்கண்ணா. பார்க்க ஒரு மாதிரியாக இருப்பேண்ணா. வில்லேஜ்லேயும் வந்திருக்கேண்ணா. நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதுண்ணா, காசு இல்லை, வறுமை. அவங்களால கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்பவும் ஊதியம் பத்தலை, ரன் பண்ண முடியல. வேற என்ன பண்ணுறது வழி தெரியாமல் திரும்பவும் சென்னை வேணாண்டு சொந்த ஊருக்கே கிளம்பி போகிறேண்ணா. இந்த முறை போயிட்டு ஒரு 20,000 ரூபா அப்பா வந்து வட்டிக்கு வாங்கி முறுக்கு சேவு அப்பெல்லாம் மிச்சரு இந்த தொழிலை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அது யாருமே காசு வேலைக்கு அழைக்க முடியாதுண்ணா. அப்பா அம்மா நாங்களும் ஸ்கூலுக்கு போக முடியாமல் அரையும் குறையுமா போய் வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு காலையில் ஆரம்பித்து நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் அந்த பாக்கெட்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒவ்வொரு கடையாக அப்பா வண்டியில் போய் போட்டுட்டு வருவார்ண்ணா. இப்படி தானே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொந்தமாக இடம் வாங்கி எங்கள் கிராமத்திலேயே சொந்தமாக வீடும் கட்டிட்டோண்ணா. என்னையே எங்கள் அப்பா வந்து எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு, என் சிஸ்டரும் படிக்க வச்சிருக்கோண்ணா. சொந்த ஊரில் வாழ முடியும்ண்ணா, உழைக்கவும் முடியும். நாங்கனால உழைப்புக்கு எங்க கிட்ட பஞ்சம் கிடையாதுண்ணே. மல்லாக்கா படிக்காதீங்கன்னு சொல்லாதீங்கண்ணே, மல்லாக்கா படிக்கணும்னு சொல்லாதீங்கண்ணே. அது வலினே, வலினே, வலி. கல்லு உடைக்கிறதுனா தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கீங்களா? மல்லாக்கா படுத்து உரங்களை எங்க அப்பா அம்மா. அப்படியே நீங்க விட்டுட்டு போறீங்க. நீங்க சொல்றீங்க மல்லாக்கா படுத்தாங்க, மல்லாக்கா படுத்தாங்க ஏன் சொல்றீங்க? மல்லாக்கா படுத்தாங்க சென்னை வரல, உழைக்காதா சென்னை வந்தோம். உழைச்சாலே எங்களுக்கு பத்தல உழைப்பு. ஒரு தோல்வியை பார்த்தா ஓடி போனீங்களா ஊருக்கு? தோல்வியை பார்க்கல, தோல்வியை பார்த்து ஓடல எங்க அப்பா அம்மா. எங்க வாழ்க்கைக்காக ஓடுனாங்க, வீட்டுக்கு திரும்ப ஓடல, திரும்ப உழைக்கதான் ஓடணும். சொல்லாதீங்க, வாபஸ் வாங்க அதை முதல்ல. நான் வாபஸே வாங்க முடியாது, நான் ஏன் வாங்கணும்? நீங்கள் உழைச்சிங்க, நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் சென்னைக்கு வந்து சரியாக திட்டமிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்தில் சரியான முன்னேற்பாடுகளோட ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கல. இது மாதிரி என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் சென்னைக்கு வந்தவங்கள நீங்கள் மல்லாக்கா படுத்துக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க ஒரு உழைப்பை போட்டு முயற்சி பண்ணி அதில் அவங்க தோற்றுருக்கலாம். சில பேருக்கு அது சரியாக அமைஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? இல்லை சார், தோத்துட்டோன்னே திருப்பி ஓடக்கூடாது சார். மறுபடியும் அங்கே நின்று நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க சந்திக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நாம சந்திச்ச சூழ்நிலை கிடையாது, அது அவங்க சந்திச்ச. நான் ஏன் அதை சொன்னேன்னா, அந்த அக்கா சொன்னாங்க 12 இயர்ஸாக நான் இருந்தேன், எனக்கு எதுவும் வரல, நீங்களா தேடி போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்ல வந்தேன். அதுதான் அப்படி நான் காயின் பண்ணேன். ஸோ இஃப் சப்போஸ் அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நான் உங்களை ஹர்ட் பண்ண சொல்லல. இல்ல அவர்கிட்ட என்ன சொன்னேன், நான் வாபஸ் வாங்கல, உங்களுக்கு ஹர்ட் பண்ணலன்னு சொன்னேன். நான் வந்து மேரேஜ் ஆகி இங்க வந்திருக்கப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா என்னோட டேலண்ட்டை நான் இங்க வளர்த்துருக்க முடியும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சரியான சேலரி இல்லை, ஏன்னா அவர் 2 வேலை பார்க்குறாரு. இப்போ இவங்க அப்பாவோடது ஒரு உழைப்பிலான வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. நீங்க உழைச்சு முன்னுக்கு வந்ததுக்காக மற்றவங்க உழைக்கவே இல்லைன்னு ஒரு இடத்துல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த அக்கா அதுதான் சொன்னாங்க, 12 இயர்ஸா நான் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சரியான உழைப்பை அவங்க போட தெரியாம இருக்கலாம், உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அதுக்காக அவங்க முட்டாள் கிடையாது. முதல்ல வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு போகும்போது நம்ம சொல்லுல எது சரியில்லையோ அதை வாங்கிக்கிற பக்குவம் இருக்குல்ல, அதுதான் ஒன்னா அடுத்தது இன்னும் மேலே உயர்த்தும். சரி ப்ரோ வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து நேச்சுரலான ஃபுட்டு சாப்பிட்றோம், சென்னையில் உள்ளவங்கலாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோக்கியம் இல்லைன்னு அது எப்படி? லைக் இப்போ விவசாயம் எல்லாமே இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ ஆரோக்கியம் எல்லாமே இல்லைன்றதே உங்களுக்கு பழகி போச்சு. அப்படி நான் சொல்லலை. நீங்கள் வந்து போடுற விதையிலேயே வந்து நீங்கள் வந்து யூரியா பொட்டாசி, நானும் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் தான், எல்லாத்தையும் கலக்கி அடிச்சு தான் அடிக்கிறீங்க. அங்கவே பாதி ஆரோக்கியம் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அது ஆரோக்கியம் இருக்கும் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி ப்ரோ, சமைக்கிறதுல ஆரோக்கியம் இருக்கு, ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதை மேல நீங்க மசாலா போட்டு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ற பேர்ல நீங்க வந்து ப்ரோ வீட்ல மசாலா போடாம வேற என்ன, லைக் சமைக்கும் போது வேற ஏதாவது போடுறாங்களா? எனக்கு புரியல. எல்லாருமே மசாலா போட்டு தானே சமைப்பாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்ல லைக் வேற ஏதாவது மசாலா யூஸ் பண்றாங்களா? அதாவது என்ன கேக்குறாரு, பொதுவா நீங்க ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றதை விட எங்கன்னு சொல்லுங்க. சென்னையில நான் சொல்றது வீட்ல செய்யற உணவு எதுவுமே ஆரோக்கியமற்ற உணவுன்னு சொல்லல சார். எல்லாருமே வந்து இருக்கிற டைம் ஸ்கெடியூல்ல வெளில ஹோட்டல்ல சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி போயாச்சு. முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியாவுக்கு ஒரு பிரியாணி கடை சார், இன்னைக்கு தெருவுக்கு 3 பிரியாணி கடை, 4 ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி, அதிபயங்கர வளர்ச்சி சென்னையில எதனால வந்தது? அதுக்கான பதில் தான் எனக்கு வேணும். நான் என்ன கேக்குறேன், சென்னையில மட்டும் தான் பிரியாணி கடை ஓபன் ஆயிருக்கா? சார் சென்னையில தான் சார் அதிகப்படியான பிரியாணி உற்பத்தி எங்க தான் சார் ஆகுது, தமிழ்நாடுக்கு மொத்தமா சேர்த்து அந்த அளவுக்கு பிரியாணி கடை இருக்கு சார். ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நீங்க நினைச்சு வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது திரும்பி பார்க்குற பக்கம்லாம் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் தான். இங்க இருக்கிற முக்கால்வாசி ஹோட்டல் இவங்க பண்ண ஹோட்டல். இவங்க மதுரை ஹோட்டலு, ஆம்பூர் பிரியாணி, கறி, மீன் எல்லாம் இவங்க பண்ணது. சென்னை வந்து ஒரு மீனவ கிராமம்.
இங்க ஆரம்பிச்ச சாப்பாடு கஞ்சியும் ஊறுகாயும் எடுத்துக்கிட்டு தான் கடலுக்கே போவாங்க. ஆரோக்கியம் இல்லாத உணவுன்றாரு. நாங்க சாப்பிட்டது அத்தனையும் எலுமிச்சம்பழத்தை ஊற வச்ச சாப்பாடு. உப்பும் எலுமிச்சம்பழம் புளிப்பும் சேர்ந்து நாங்க ஆரோக்கியமா இருந்தோம். இந்த ஆரோக்கியங்கிறது வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா குடி தண்ணீர்ல இருந்து ஆரம்பிக்குது. நாங்க இன்னைக்கும் எங்க ஊர்ல கிணத்துல மோட்டர் போடுற தண்ணியில நாங்க அப்படியே குடிப்போம். அவங்க குடிப்பாங்களா சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளு. நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எங்களுக்கு தோட்டத்துக்கு போகணும், விவசாயம் பார்க்கணும். நாங்க விவசாயம் பார்க்குற அரிசி பருப்பு தான் சென்னைக்கு வருது. சென்னைக்கு எந்த காய்கறி வருது? தலையில மல்லிகைப்பூ வச்சு வராங்களே, எங்க இருந்து வருது? மதுரையில இருந்து, எங்க ஊர்ல இருந்து வருது. அவங்க இன்னைக்கு எல்லாமே மேக்கப்புங்க. இங்க ஃபுல்லும் நீங்க உற்பத்தி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னா விக்கிறதுக்கு நீங்க சென்னைக்கு தாங்க வந்தாங்கண்ணா. நாங்க அனுப்புறதுல தான் இங்க வாழ்வாதாரமே நடக்குது. கோழியிலிருந்து முட்டை வந்துதான், முட்டையிலிருந்து கோழி வந்துதாங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ற அத்தனை பொருளையும் தலைநகரம் சென்னையில தான் நீங்க அழிச்சாகணும். அந்த விலை உள்ள பொருளை நீங்க மதுரையிலயோ திருச்சியிலயோ, திருச்சி உள்ள கிராமங்கள்லயோ வச்சுக்கிட்டு இருந்தா வளர்ச்சி கிடையாது. சரிங்களா? நான் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சேர்ந்தவன். நீங்க என்ன தொழில் பண்றீங்க சார்? நான் வந்து கேட்டரிங்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா பேருக்கு முன்னாடி இந்த சென்னையை இன்சிலா போட்டுக்கிட்டேன், என்ன வாழ வச்ச பூமின்றதுனால. என் பசங்களுக்கும் சென்னையில தான் இன்சில வச்சு என் பேர் பழனிசாமி, சிபி தமிழரசன், சிபி பத்திரி பிரசாட்சன் வச்சிருக்கிறேன். ஏன் அந்த மண்ணை நேசிக்கிறேன்னா, நிறைய பேர் ஊர் பேரை இன்சிலா போட்டுக்குவாங்க. ஆனா நான் என் தகப்பனுக்கு அடுத்த ஸ்டேஜா இந்த சென்னையை மதிக்கிறேன். சென்னையை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் எடுத்து குரல் கொடுப்பேன். யாரு மரியாதை கொடுக்கறதுல கெத்து? நான் வந்து தூத்துக்குடி, மேரேஜ் ஆகி வந்தது வந்து சென்னை. ஊர்ல மேரேஜ் ஆனதுனால ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்க்க வருவாங்க. புது பொண்ணு எப்படி இருக்கா பார்க்க வருவாங்க. அப்போ வந்தப்ப வாங்க காஃபி போட்டு கொடுக்கறது எல்லாம் செஞ்சப்போ அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ஊர் பொண்ணு இல்ல, அதனாலதான் நம்மளுக்கு எல்லாம் ஓடி ஓடி செய்யுது, நம்ம ஊர் பொண்ணுன்னு சொல்றது வந்து. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது. எங்க அம்மா சென்னைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா இன்னைக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. என் ஒய்ஃபை விட அதிகமா மரியாதை கொடுக்குறாங்க. எங்க அம்மா ஒரு சென்னை பெண்ணாவே மாறிட்டாங்க. எங்க அம்மா வந்து கிராமத்துக்கு போறது கிடையாது. எங்க அம்மா சென்னையில தான் இருக்காங்க. அவங்க சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளரல. அவர் அப்படி பிறந்து அவங்க வளர்ந்துருந்தாங்கன்னா எங்க அத்தைக்கு மரியாதை இருக்குன்னு அவர் சொல்லலாம். எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா சென்னை மக்களோட தான் பழகுறாங்க, சென்னை மக்களோட தான் ஃபங்க்ஷன் போறாங்க. ஆனா அவங்க மாறவே இல்லையே. அப்ப ஏன் சென்னை பொண்ணு தேடல? தூத்துக்குடியில தான் பொண்ணு வேணும். 5 பவுன் போட்டாலும் பரவாயில்ல, ஊர் பொண்ணு தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. ஏன்னு கேளுங்க. கொஞ்சம் கலருக்கு ஆசைப்பட்டு தான் சார், வேற ஒண்ணு. கொஞ்சம் கலருக்கு ஆசைப்பட்டீங்க. கலருக்கு ஆசைப்பட்டு. சென்னையில இல்லாத கலரா? கிராமத்துல மரியாதைன்னு சொல்றது நீங்க வாங்க போங்க மட்டும்தான் நீங்க மரியாதையா சொல்றீங்க. மனுஷனை நீங்க மதிக்கிறக்கே மரியாதையே உங்களுக்கு இல்லையே. கிராமத்து மக்கள் வந்து எங்க மரியாதை கொடுக்கறாங்க? தாழ்த்தப்பட்டவங்க அப்படிதான் சார் பாக்குறாங்க. ஆனா இங்க சென்னையில வந்து மனுஷனா மட்டும்தான் சார் பாக்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்க அடையாளப்படுத்துறது மனுஷனை பாக்குறோம். இதே ஊர்களில் வந்து சாதி பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்கிறாங்க. வெள்ளையங்கிரின்னு ஒரு கோயில் இருக்கு. நான் ரெண்டு முறை போயிருக்கேன். ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்கு. நாங்க குளிச்சுட்டு இருக்கேன், ஒரு 6-7 பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதை நான் இங்க சொல்ல முடியாது, எனக்கு வலிக்குது அவன் பேசுறது. சென்னையா தம்பி நீங்க அப்படின்னு. ஆமா தலைவா அப்படின்னா. இல்லை தம்பி எல்லாம் பெரியவங்களா இருக்காங்கடா ராஜா, சில ஸ்லாங் பேசுற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. ஏன் தலைவா நீ எந்த ஏரியா தலைவானா? தம்பி நானும் சென்னை தான், இங்கே கோயம்புத்தூர் காலேஜில் வாத்தியாரா இருக்கேன். நம்ம ஏரியா ஏன்டா அப்படி நாஸ்தி பண்ணுறீங்க அப்படின்னா, தலைவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, சும்மா நாங்கள் எங்களுக்குள்ள ஜாலி. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணன்மார்கள் எனக்கு கை கொடுக்குறாங்க. நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. ஒரு அமைதியை தேடி போகக்கூடிய இடத்துல அவங்க விழக்கூடிய சில வார்த்தைகள் சத்தியமா வலிக்குது. இது ஏதோ பொத்தாம் பொதுவா மட்டும் ஆன்சர் சொல்லிடாதீங்க, மனசார சொல்லுங்க. சார் இது வந்து இப்போ தமிழகத்தில் வந்து மொத்தமாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர்காரன் தான் என்னங்க, நான் ஈரோடு சம்மந்தப்பட்ட சென்னிமலைங்க. ஆனால் இந்த வாங்க போங்கங்கிறது தான் உங்களுக்கு மரியாதைங்கிறது எங்களுடைய பேச்சு, அவ்வளவுதான். இப்போ சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க தம்பி, வாங்க போங்க, என்ன கண்ணு ஏனுங்கன்னு பேசுவோம். இது மெட்ராஸில் இந்தா இங்கே வா, ஊட்டாண்ட வரவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, சாப்பிட்டே இல்லையா அப்படின்றது அது ஒரு மரியாதை, அந்த ஸ்லாங்குக்கான மரியாதை. இந்த ஸ்லாங்குக்கான மரியாதையை நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. என்னண்ணா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குற வார்த்தைக்கு, என்னங்க நல்லா இருக்கீங்களா கேட்குற வார்த்தைக்கு இது ஸ்லாங்கையும் மரியாதையும் தயவு செய்து பிரித்து பார்க்காதீங்க. திருநெல்வேலியில் என்னால வாழை போலேன்னு கூப்பிட்றீங்கள, இதே கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை பார்த்து வாழைன்னு கூப்பிட்டா பட்டுன்னு விட்டுருவான். அது அவங்களுக்கு மரியாதை. கோயம்புத்தூரில் வாழைங்கிறவங்களுக்கு அது மரியாதை இல்லாத வார்த்தை.
அதை வந்துட்டு நீங்க எப்படி இப்படி பிரிச்சு பேசுறீங்க? பறைச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் ஏதோ சாத்திரத்தை ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைத்து வந்த போது வேதம் வந்ததோ போன்ற சித்திர இலக்கியமும் எங்களுக்கு தெரியும். மொழி நடையை கையாளுகின்ற ஆளுமையும் தெரியும். தலைவா எப்படிங்கிற தலைவா தெரியும். ஏனுங்க வாங்க போன்ற தெரியும். நான் சொல்ல வந்தது ஸ்லாங் கிடையாது, தெளிவு. எனக்கு எங்க அம்மா தான். எங்க அம்மாவை தப்பா சொல்லக்கூடிய வார்த்தை யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். இது உங்களுக்கு உணரணும். கோவில் கிட்ட வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படின்றது தான் அவரோட இதுவா முன் வைக்கிறாருல்ல. அப்ப நான் கேட்கிறேன், நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். நான் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் போவேன், நார்த்துக்கும் போவேன். நான் கோயில் திருவிழால கெட்ட வார்த்தையே கேட்டிருக்கேங்க. அப்பா அது என்ன சொல்லுவீங்க? எல்லா இடத்துலயும் கெட்ட வார்த்தை இருக்கு. அவனோட மரியாதையை காப்பாத்திட்டு பேசுறது தான் அவனோட இது. இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன்னா நான் உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேச முடியாதுன்னா, அதே மாதிரி நீங்க அங்க உட்காந்துருக்க போய் கெட்ட வார்த்தை பேச முடியாது. நீங்க வேணா வீட்டுல உங்க அப்பா அம்மா கிட்ட நான் கோயிலுக்கு போனேன், 2 பசங்க என்ன அழகா கெட்ட வார்த்தை பேசினாங்க வீட்டுல சொல்லி பாருங்க. அடடா ஊர் திருவிழான்னு அப்படிதானே இருக்கும். நான் சொல்றதே வேறண்ணா. உங்ககிட்ட அவங்க முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, கெட்ட வார்த்தை ஏதோ சென்னைக்கு ஆனது மட்டுங்கிறத ஏன் அடையாளப்படுத்துறீங்க? எல்லா ஊர்லயும் தானே பேசுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தனிப்பட்ட அனுபவம் சென்னை சார்ந்தவன் தான் பேசினேன். அதை நான் இங்க பதிவு செஞ்சேன். நான் அது எப்படி நீங்க இல்லைன்னு மறுக்க முடியும்? கிராமங்கள்ல கெட்ட வார்த்தைங்கிற ஒண்ணு இல்லையா? சார் இருக்கு. அவர் சொன்ன கூற்று என்னன்னா, சின்ன பையன் இருக்கா இல்லையா? இருக்கு. அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் பேசுறாங்க. இது வந்து சென்னையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் எல்லா மக்களும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு அதான் பதில். அது எல்லாரும் அவங்கவுங்க திருத்திக்கணும். இவங்க சொல்றாங்கல்ல, சார் சென்னைக்கு நான் வந்தேன், இந்த சென்னை எனக்கு வாழ வச்சது, நான் இங்கே ஒரு தொழில் பண்ணேன், முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி பிற மாவட்டங்களில் இருந்தாலும் எங்கள் மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையில் உயர முடியுங்க அப்படிங்கிற கதை இருக்கா? எங்க அம்மாக்கு 29 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. 4 பிள்ளைங்க. எங்க அம்மா அதே கிராமத்துல தான் இருந்து சத்துணவு வேலை பார்த்தாங்க. சத்துணவு வேலை பார்க்கும்போது 4500 ரூபாய் சம்பளம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பூ கட்டுவாங்க, பாத்திரம் தேய்க்க போவாங்க. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, சென்னையில போய் 4 வீடு வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு இங்க கவர்மெண்ட்ல கிடைக்கிற வேலையை விட அங்க சம்பளம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னாங்க. எங்க அம்மா வரல. ஏன்னா அங்க வீட்டு வாடகை கம்மி. அவங்க போற வேலைக்கு வருமானம் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் எங்க 4 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கும் கரெக்டா ஆகி இப்போ எங்க 2 பேர்த்தையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என் தம்பிங்க 2 பேருமே ஒருத்தன் ஐடிக்கு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா, இன்னொருத்தன் பிரியாணி கடையை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே எங்க அம்மா அந்த சின்ன கிராமத்துல இருந்து பண்ணதுதான். என்னுடைய வாழ்க்கையை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாங்க சார். நான் ஒரு 8வது படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து ஆஸ்துமா பேஷண்ட். மொத்த செலவுமே சொத்தெல்லாம் வித்தாச்சு. தோட்டங்கடெல்லாம் எங்களுக்குலாம் விவசாயம்னு என்னன்னு தெரியாது. நான் இப்போ ஒரு 8வது 9வது படிச்சுட்டு இருக்கிறேன். வீட்டில் கொடுத்த ஒரு பேக்கெட் பண்ணி 2 ரூபா 3 ரூபா சேர்த்து வச்சு ஒரு 50 ரூபாயை சேர்த்து வச்சு அங்கேருந்து வரக்கூடிய கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய கீரைக்கட்டை வாங்கி 2 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு அங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் சின்ன சின்ன நகர்ப்புறங்களில் 3 ரூபா லாபத்துக்கு மேலே விற்றேங்க சார். அப்போ ஒரு டெய்லியும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 100 ரூபா லாபத்தில் இருந்துச்சுங்க. சரி இதை நம்ம மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வம்சாவளியிலேயே வந்து மாட்டு மடியை கை வச்சது கிடையாதுங்க. நான் தான் வந்து 2000 ரூபாய்க்கு மாட்டுக்கன்று வாங்கி அதை பெருசு பண்ணி கண்ணு போட வச்சு கண்ணு வெளியில் வராமல் நானே வந்து அதுக்கு பிரசவம் பார்த்து அதில் வந்து கறந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அதே ஊரில் ஒரு காலேஜில் வந்து நான் இருக்கேன். இதை என்னால் முடியும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துனாலையுமே எங்களுடைய ஊர்கள்லையுமே வந்து எங்களுடைய வருமானத்தை வந்து எங்களால் சம்பாதிச்சுக்க முடியும். நீங்கள் மாதம் இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? டெய்லி வருமானம் வந்து என்னுடைய கல்லூரியிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தை தவிர்த்து 1500 ரூபா எனக்கு வருதுங்க சார். இந்த மாதிரி கதை தான் இந்த பக்கம் வேற யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். சென்னையில் வந்து தான் கடின உழைப்பு போடணும் அப்படின்ட்டு இல்லை சார், நம்ம இருக்கிற இடத்துலயே கடின உழைப்பு போடலாம். அதை கற்றுக்கிட்டு எங்கள் பெரியப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? பனங்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பனங்கிழங்கு சீசனுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். அந்த கிழங்க பருவம் பார்த்து பிடுங்கி கொண்டு போய் நாங்கள் விற்றா போதும், எங்களுக்கான சோர்ஸ் அங்கேயே கிடைக்குது. உங்கள் பெரியப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இப்போ? சார் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3000லேருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு பனங்கிழங்குல மட்டும். எங்களுக்கு சென்னை தேவையில்லைங்க, எங்கள் ஊர்லேருந்தே வாழ்க்கையும் பொருளாதாரத்துலையும் நாங்கள் வந்து உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களை எல்லாம் சென்னையை நோக்கி நகர்த்தின விஷயம் எது? உங்கள் வாழ்க்கையை எப்படி பொருளாதார ரீதியாக இந்த சென்னை உங்களுக்கு அமைச்சு கொடுத்தது சொல்லுங்கள். சிவகாசியில் வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. லேண்ட் எல்லாமே விற்கிற மாதிரி வந்தப்போ வந்து சொந்தக்காரங்க எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ லேண்ட் வச்சுருக்காங்க, இவ்வளோ விற்றுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சைடு பேரலைஸ் ஆகி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சென்னைக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த லேண்ட் திரும்ப கிடைக்காட்டியும் கொஞ்சம் நிம்மதியாகவாச்சும் இருந்தோம். சென்னையில் வந்ததுக்கப்புறம் யாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. இவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க
அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இப்போ நிம்மதியா வாழ்றோம்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பொறாமைப்படுறது இல்ல ஜட்ஜ், அதாவது நீங்க இவ்வளவு சொத்து சேர்த்துட்டீங்க, நீங்க இவ்வளவு பண்ணீங்கங்கிற அந்த விஷயம் மாதிரி ஒரு விஷயம் இங்க சென்னையில இல்ல. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். சொல்லுமா. எனக்கு சென்னை கொடுத்த அளவுக்கான கான்ஃபிடன்ஸ் என் ஊர் எனக்கு கொடுக்கல. நான் கோயம்புத்தூர்ல இருந்தபோது அம்மா அப்பா பாத்துப்பாங்க, நம்ம பெருசா நம்மள கேர் பண்ணிக்கணும்ட்டு இல்ல, ஃபைனான்சியலாவும் சரி எல்லாமே அவங்க கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சென்னை இவ்ளோ ஒரு எக்ஸ்போஷரை கொடுத்துச்சு, இவ்ளோ கம்பெனிஸ் இங்க இருக்கு, இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கொடுத்தது சென்னை தான். நீங்க என்ன படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒர்க் பண்றீங்க. அதாவது நீங்க ஊர்ல இருக்கும்போதுக்கும் சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் மாற்றம் உங்ககிட்ட நிகழ்ந்தது? நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. அங்க இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் முடிச்சதும் வீட்டுக்கு போகணும். இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைச்சது. இப்போ எனக்கு நைட் ஷிஃப்ட்டும் தான். நான் எப்ப வேணாலும் டிராவல் பண்ணலாம். எனக்கு அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கறதே இல்லாம இந்த ஊர் எனக்கு மாத்துனது எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. சென்னை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு மளிகை கடை கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் கடை கிடையாது, ஒரு பிரிண்ட் எடுக்க முடியாது. ஸ்கூல் முடிஞ்சதுமே டவுன் பஸ் வந்துரும். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, பிரேயர்ல இருந்து அனுப்புவாங்க. பாய்ஸ் எல்லாம் லாஸ்டா தான் போகணும். அதனால நான் டவுன் பஸ் டெய்லி ஓடி ஓடி போய் தான் பிடிப்பேன். அதனால டவுன்ல என்னால எதுவும் வாங்க முடியாது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா என்னால படிக்க முடியல. எனக்கு ஸ்கூல்ல நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னால ஒரு A4 ஷீட் வாங்க முடியல. ஒரு பேனா காலி ஆயிடுச்சுன்னா பேனா வாங்க முடியல. எங்க அம்மா அப்பா விவசாய வேலை பார்த்தாங்க, கூலி தொழிலாளியே போயிடுவாங்க. போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. என்னால எந்த பொருளுமே வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய எனக்கு பாரம் அதிகமா சேர சேர ஐயோ போதுண்டா சாமி, நம்மளால படிக்கவே முடியாது, நம்மளால கிராமத்துல இருக்கிற நம்மளால படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். மளிகை கடைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட ஃபேமிலி எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்தவங்க நாங்க சென்னையிலே இருந்துட்டோம். இங்க இந்த சென்னை என்னை 10th படிக்க வச்சது, என்னை +2 படிக்க வச்சது, என்னை டிகிரி முடிக்க வச்சது, என்னை ஐடி படிக்க வச்சது. எனக்கு ஒரு நல்ல கம்பெனில இன்னைக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கு. கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வீல் செக்ஷன்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். கார் கம்பெனியில வேலை பார்க்குறேன்னு சொல்றாங்களே, அவங்க சேலரி எவ்வளோன்னு கேளுங்க. மாசம் 26,000 ரூபாய். அது போயிட்டு 3 ஷிஃப்ட் போயிட்டு டெலிவரி பண்றாங்க. மாசம் 10,000 ரூபாய்க்கு. அப்போ எங்களோட வருமானம் 36,000 ரூபாய் தான். அதில் ரெண்ட்டுக்கு 7,000 ரூபாய் போயிடுச்சு. பையனை இப்போ போன வருஷம் வரைக்கும் நாங்கள் சிபிஎஸ்சி போட்டிருந்தோம். ஃபீஸ் கட்ட முடியல, செகண்ட் பேபி பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு மெட்ரிக் போட்டாச்சு. ஃபீஸ் கட்ட வருமானம் இல்லை. மாச கடைசியில் கஷ்டப்படுறோம். கிராமத்தில் சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த மண் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ரெண்ட் கட்டுறேன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அதான் இருக்குன்னு சொல்றதுல நியாயம் கிடையாதுல்ல. அங்கே போகலாமே, அங்கே சொந்த வீடு இருக்குல்ல, சொந்த இடம் கிடக்குல்ல, போகலாம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னோட நண்பர்கள் எல்லார்ட்டையும் கேட்டேன். இன்னும் என்னோட படிச்ச நண்பர்கள் எல்லாமே 10,000 ரூபாய் சம்பளத்துல தான் வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு லண்டன், அமெரிக்கான்னு மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சென்னைக்கு வர்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு நான் என் சொந்த ஊர்ல இருந்து 10,000 சம்பாதிச்சாலும் நானும் என் பிள்ளை குட்டிங்களும் கஞ்சி சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் இங்க கலந்துக்க வந்திருக்காங்க. VKT பாலன் அவர்கள். அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. இப்போ அவர்கிட்ட நமக்கு நிறைய கேள்விகளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உண்மையான நட்பு எந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னையா, பிற மாவட்டத்துக்காரர்களா? பங்காளி பாண்டி கோயில கடா வெட்டுறான், ஒரு எட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துடலாம் போய் நம்ம ரெண்டா சேர்ந்து வரு. இந்த மாதிரி பங்காளியும் ஒரே வார்த்தையில மொத்தம் முடிச்சிருவோண்ணா. பழக்கத்துக்காக என்ன வேணா பண்ணுவோண்ணா. என்ன பங்க எவன்டா அவனை கை வச்சது, ஆடா பாத்துக்கலாம், எவனா தான் பாத்துக்கலாம்டா, நான் ஒரு ஆள் இருக்கேன்டா, வாடா பாத்துக்கலாம்டா. பின் பழக்கத்துக்காக பழக்கத்துக்காக எதையுமே பண்ணுவோண்ணா. அது நல்லதா கெட்டதா, அவன் நல்லது பண்ணானா கெட்டது பண்ணான்னு வைக்கவே மாட்டான். பழகிட்டான். என் பழக்கம், என் பங்காளி, அவனுக்காக உருத்தா நிற்போம்ண்ணா. உருத்தா சண்டை போடுவோம், உருத்தா கேட்போம். பங்காளியும் ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம்ண்ணா. நான் BE சிவில் படிச்சிருக்கேன். அங்கே சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வீட்டில் சென்னையில் சிவில் வேலை பார்க்குற போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு. வந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் வரும் சம்பளம் தரல, லேட்டாக தராங்கன்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் படுத்திருந்தேன். சினிமாவுக்கு எங்கே போகிறது, யாரை பார்க்கன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரில் ஆடு போடுவாங்க, ஆட்கள் தேவை வேலைக்கு, வெல்டிங்க்கு, பெயிண்ட் அடிக்க, அந்த ஒர்க்குக்கு போவேன். போயிட்டு திரும்ப கோயம்பேட்டில் தூங்கிடுவேன். அப்போது பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, அவன் சென்னை தான், இங்கேயே சென்னை தான். அப்போ பழக்கமாகி அவன் ரூமுக்கு என்னை கூப்பிட்டு போய் பைக்கில் அவன் பகலில் வேலை பார்ப்பான். அவன் தூங்கினதுக்கப்புறம் அவன் பைக் எடுத்து நைட்டில் நான் ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வர காசை இந்த மாதிரி சிவிலில் சேலரி கொடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லி வீட்டில் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன். எல்லாரும் பார்த்தா ஒரு கூத்துப்பட்டையை போய் ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் போட்டேன். 50,000 ஃபீஸ் கேட்டாங்க. என்னால் முடியல. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நீயும் ஓட்டு, நானும் ஓட்டுறேன், நீ ஒரு ஆக்டிங்கில் போய் ஒரு நல்ல லெவலுக்கு வான்னு சொல்லி 50,000 ஃபீஸில் அவன் 25,000 ஓட்டினான் ஒரு மாதத்துக்கு, நான் ஒரு 25,000 ஓட்டினேன். ரெண்டையும் போய் 2 காசையும் கட்டி சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் 20,000 வீட்டுக்கு அனுப்பணும். அவன் 10,000 ஓட்டி எனக்கு கொடுப்பான், நான் 10,000 ஓட்டி அதை வீட்டுக்கு அனுப்புவேன். இங்கே வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கே தெரியும்
நான் சிவில் வேலை செய்யல, இங்கே சினிமாக்காக இங்கே ஃபுட் டெலிவரி பார்க்குறேன்ட்டு. இன்னமும் அவன் வீட்டில் தான் அங்கே தங்கியிருப்பேன். ரூம் வாடகை அவனே கொடுத்துருவான். வீட்டுக்கு ரூம் வாடகை கொடுக்கறது இல்லாமல் சாப்பாட்டுக்கும் அவனே போட்டுப்பான். வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு 10,000 கொடுப்பான். போயிட்டு வர பெட்ரோல் செலவும் போது அவன் தான் பார்த்துப்பான். அந்த தம்பியோட அட்ரஸ் இருக்கா? இருக்கேண்ணே. நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்காக தான் கேட்டேன். இல்லை எனக்கு ஊரில் கூட அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 100 ரூபாய் சாப்பாடு அனுப்புறாங்கன்னா, இதே பார்த்து அனுப்புகிறேன்டா, இதே சொல்கிறேன்டா, அதோட முடிச்சிடுவாங்க. அகைன் கேட்க முடியாது. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கில் இன்ன வரையுமே என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கூட அவன் வாங்கினதில்லை. பணம் கொடுக்குறதோ ஒரு உதவி செய்கிறதுலே வர்றதில்லை நட்பு. நட்புங்கிறது வந்து ஒரு 5 வயசு 4-5 வயசில் உருவாகக்கூடியது தான் சார் நட்பு. நான் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 5 வயசில் அவன் ஒரு அடிப்படை படிப்பு எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டாக சேருவான். அப்போ சேர்றப்ப இன்னைக்கு எனக்கு 43 வயசு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு என் கூட இங்கே வந்திருக்கிறான். அவங்களோட கான்செப்ட் என்னன்னா பணம் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. ஒரு ஹெல்ப்னா பணம் கொடுக்கறது இல்லை. இப்போ ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கேர்ள்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து சும்மா வெளியே போகலாம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போகிறோம், நீ வரியா அப்படின்னு கேட்டால் இல்லை என்னால் வர முடியாது, இந்த டைமுக்கு மேலே போனால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, வீட்டில் விட மாட்டாங்க, அவங்களால வெளில வர முடியாது அப்படின்னா என்னென்னலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்கள கூப்பிட்டா வந்து நமக்குன்னு எதுவுமே இது பண்ண மாட்டாங்க டக்குன்னு ஒரு டைமில். ஆனால் இதுவே சென்னை பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலுமே சரி, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா சென்னையோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், எங்கே போனாலுமே சரி. சார் முதல்ல சென்னை வாசின்றவங்களே நட்பு வந்துட்டு தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிற நட்பு பார்த்தீங்கன்னா நண்பனா நண்பன் அவ்வளோதான். அவங்களுக்கு கேட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு 1000 அர்த்தம் வச்சிருப்பாங்க. பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, க்ரஷ்ஷு, அப்புறம் இப்போ பெஞ்சின் வேற புதுசாக வேற. என்னது பெஞ்சி? அந்த பெஞ்சின்றதுக்கு என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். அவங்க 2 ஃப்ரெண்டுக்குள்ளேயோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ ஏதோ சண்டை வந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிட்டு போகிறவர் தான் இந்த பெஞ்சி. இது புதுசாக வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பெஸ்டியை விட இது அட்வான்ஸா பெஞ்சி. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் நட்புனா கிராமத்தில் இருக்கிற நட்பு பார்த்தீங்கன்னா உயிரை கொடுப்போம். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கல்யாணம், மச்சான் என் ஆள் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டான் மச்சான் வாங்கடா அப்படின்னா நாங்கள் 5 பேர் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அந்த கப்புள்ஸ் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் இதுவே ஒரு சென்னை பையன் இந்த மாதிரி சொல்லணும்னா 4 பசங்க முதல்ல வருவானுங்களா, மச்சான் போலீஸ் கேஸ் ஆகிடும்டா நான் வரல மச்சான் அப்படின்றோம், அப்படியே பின் வாங்கிடுவோம். நீங்கள் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி இதெல்லாம் டேர்ம்ஸ் நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு சொல்கிறீங்க? அதாவது சென்னையில் தான் இது நடக்குதுன்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க? இப்போ என்னோட தங்கச்சி ஒரு பையன் கிட்ட பேசுறான்னா ஒரு நண்பனா பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, ஒரு நார்மலான இது. ஆனா சென்னையில எப்படி தெரியுமா இருக்காங்க, இவங்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறதா இல்ல லவ்வர்ஸ் நினைக்கிறதா இல்ல புருஷன் பொண்டாட்டி நினைக்கிறதானே ஒரு சந்தேகம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி கட்டுப்பாடு சென்னையில பிறந்த எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து படிக்க போறோமோ வேலைக்கு போறோமோ போயிட்டு நாங்க வீட்டுக்கு போனோம், அப்பா அம்மாவுக்கு போய் பதில் சொல்லணும். ஆனா வேற ஊர்ல இருந்து வந்துட்டு ஹாஸ்டல்ல பிஜில இல்ல தனியா வீடு எடுத்து தங்குறவங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. அவங்க யாருக்கு பதில் சொல்ல தேவையில்லை, போன்ல என்ன வேணாலும் போய் சொல்ல முடியும். இங்க வந்து கலாச்சாரத்தை கெடுக்கிறது அதிகமா யாருன்னு பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்துல இருந்து வரவங்க தான் பண்றாங்க. இத அவங்க பண்ணிட்டு சென்னை மோசமான ஊருன்னு பழைய மட்டும் எங்க மேல போடுறாங்க. அதே மாதிரி ஒரு லைவ் எக்ஸாம்பிள், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி லவ்லயும் சரி வேற ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தான் நம்பிக்கை துரோகம் கிடைச்சிருக்கு. இது நான் வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது இது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்? இங்க வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்த்து பழக மாட்டோம். ஓகேங்க, இப்போ இதை ப்ரூவ் பண்ணிடலாம். இவங்க நட்புல வெயிட்டா, சென்னை நட்புல வெயிட்டான்னு பார்த்தலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த சைடில் ஃபோன் பண்ணுறீங்க, இந்த பக்கம் யார் ரெடி? நீங்கள் ரெடி. ஓகே, இந்த பக்கம் யார் ரெடி? ஒரு பாய் ஒரு கேர்ள். ஓகே, நீங்கள் எல்லாம் ரொம்ப நேரமாக சொன்னீங்க சென்னைனா பைசா பார்க்க மாட்டாங்க, எதனாலும் உதவி வந்து செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரே ஃபோன் போடுங்க. இப்போ ஃபோன் போட்டுட்டு உங்கள் கார்டு எதுவும் ஒர்க் ஆகலை, ஜிபே 5000 ரூபா பண்ண சொல்லுங்கள். வேற யாரும் பேசாதீங்க. ஹலோ, இங்கே வர வழியில் காரில் வந்து யாரோ ஸ்க்ராட்ச் போட்டுட்டாங்க, ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக வீட்டில் வந்து சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 5000 மட்டும் அனுப்புறியா ஜிபே? ஓகேம்மா, தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் இதே உதவி கேளுங்க, ஓகேங்களா? அவரை என்ன பண்ண சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சென்னையில் பிரச்சனை, என்னால் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, அவர் அங்கேருந்து பஸ்ஸு டிக்கெட் போட்டு கிளம்பணும், அந்த மாதிரி கேளுங்க. சொல்றா மச்சான், எங்கடா இருக்க? சொல்றா, சண்டே மார்க்கெட்ல மயில மாட்டி நின்னுக்கிறேன்டா. அப்படியா? சரி, ஒன்றும் இல்லை, இங்கே சென்னை வரைக்கும் வந்த மச்சான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை மச்சான், இங்கே ஒரு பிரச்சனை லோக்கல் பசங்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்தால் தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. கொஞ்சம் லாக் ஆகிட்டேன் மச்சான், கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா? எங்க இருக்க சென்னையில? இப்போ சொல்லவா நாங்க
திருவான்மியூர்ல தான் மச்சான் இருக்கேன். திருவான்மூர்ல தான் இருக்கிறியா? பசங்க அங்க இருக்காங்க, காலேஜ் பார்க்கவா? ஆமா மச்சான். இப்போ லாக் ஆயிட்டேன்டா. இப்போ அவனுங்க எல்லாம் கொஞ்சம் ஓவரா கெத்து காட்டுறானுங்க. ஒரு 10 பேர் நிக்கிறானுங்க. ஓகேடா, அங்க பசங்க இருக்காங்க, ஆபீஸ் பசங்க. அவனை வர வைக்க வாண்ணா காலேஜ். சரி ஓகேடா. எவ்வளவு நேரத்துல வர முடியும் மச்சான்? எவ்வளவு நேரத்துல ஏறனா என்ன? இங்க தான் பாண்டியில இருக்க மச்சான். இப்ப பசங்களை இப்போதைக்கு வர சொல்றேன், கால் பண்ணிட்டு வர்றாரு. சரி ஓகே ஓகே. காசு வந்துருச்சு சார், கிரெடிட்டட் 5000. ஸோ எட்வின் கிட்ட ஃபோன் பண்ணாங்க, காசு போட சொன்னாங்க, ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னு ஒரு 5000 ரூபாய் அவர் போட்டார். உங்ககிட்ட பணம் நான் சொல்லலை, அதனால தான் அவர் ஊர்லேருந்து வர சொன்னேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர சொன்னோன்னே அவரும் வரேன்னு சொன்னார். என்ன நமக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நட்புக்கு கை கொடுக்கறதுக்கு சென்னையிலையும் ஆள் இருக்காங்க, ஊர்லேருந்து வர்றதுக்கும் ஆள் இருக்காங்க. சிறப்பு விருந்தினர்கிட்ட பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஐயா சொல்லுங்கள், நீங்கள் வந்ததுலேருந்து இந்த 2 பக்கம் பேசின விவாதத்தை பார்த்துருப்பீங்க. இந்த சென்னை லவ்வர்ஸ் இவங்களுக்கும் இந்த பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிரிஞ்சு நிற்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது உலகத்தில். அதனால் எல்லா கருத்தும் எல்லாரும் ஒரே சைடில் இருக்கணுன்றது இல்லை. ஆனால் இந்த தலைப்புக்குள் நானும் அடங்குகிறேன். நான் எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையில் 8ஆம் பாஸ் பண்ண முடியாமல் போனவன். தோளில் துண்டு போட முடியாது, இந்த வேஷ்டி இந்த முழங்காலுக்கு மேலே தான் கட்டணும், செருப்பு போட முடியாது. அந்த வாழ்க்கை பிடிக்காத ஒரு வாழ்க்கை. அறுபடை வீட்டில் ஒன்று திருச்செந்தூர், அதுவே என் கிராமம். என் கிராமத்தில் தீண்டாமை பாதிப்பு எனக்கு நிறையவே இருந்தது. படிப்பில்லை, எல்லா குறைபாடுகளோடு நான் ஒரு போக்கிரியாக வாழ்ந்தவன். இதுதான் எனது அடையாளம். ஊரில் எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, எவனும் வேலை கூட கொடுக்கல. இது பிடிக்காமல் நான் வித்தவுட் டிக்கெட்டில் சென்னைக்கு வந்தவன். 6 மாத காலமாக மனநோயாளியாக வாழ்ந்தவன். குப்பை தொட்டியில் இருந்த உணவை உண்டு வாழ்ந்தவன். அங்கே இருந்த சக பிக் பாக்கெட், சக பிச்சைக்காரர்கள், எல்லாம் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அங்கே படுத்து கிடக்கும். அவர்களோடு வாழ்ந்தவன் நான். ஏதோ வாழ்க்கை திசை மாறி அமெரிக்க தூதராலயம் வாசலில் டிக்கெட் இடம் பிடிச்சி கொடுக்குறவனாக நான் தொழில் ஏற்படுத்தி கொண்டேன். வித்தவுட் டிக்கெட்டில் வந்தேன்னா இன்றைக்கும் வித்தவுட் டிக்கெட்லேயே இருக்கேன். அன்று வித்தவுட் டிக்கெட் ரயில்வேயில் ட்ரெயினில் வந்தேன். இன்னைக்கு வானில் பறக்கும் உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானமாக இருக்கட்டும், அத்தனை விமானத்திலும் எனக்கு இலவச டிக்கெட். அத்தனை விமானங்களுக்கும் நான் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கிற காரணத்தினால எல்லா விமானமும் எனக்கு இலவச டிக்கெட் தரும். ஐயா, நீங்கள் இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருடம் ஆச்சு? கணக்கு பார்த்தா ஒரு 40 வருஷம். 40 வருஷத்தில் இவ்வளோ பெரிய உயரத்தில் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு நீங்கள் பண்ணுற ஒரு தொழில். இதை சாத்தியமாக்குனது சென்னையா இல்லை நீங்கள் பிறந்த ஊரா? சென்னை மட்டுமே என் வளர்ச்சிக்கு சொந்தம் கொண்டாட முடியும். பிற மாவட்டத்துக்காரங்கெல்லாம் இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளே எங்களுக்கு போதுமானதுங்க, நாங்கள் ஏங்க சென்னையை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கிராமப்புறத்தில் பரம்பரை பணக்காரர்கள் அல்லது சொத்து உள்ளவர்கள், ஜமீன் பரம்பரை அல்லது ஜாதியில் மேல்பட்டவர்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். இதுவரைக்கும் இவ்வளோ சொத்து இவ்வளோ அந்தஸ்து பெற்ற போதும் என் ஊரில் ஒரு வீடு வாங்க வேணான்னு ஒய்ஃப் சொல்கிறா. ஊரில் வீடு வாங்க வேணாங்கிறாங்க. ஆமாம், எதனால் வாங்கினா பக்கத்து வீடு என் சொந்தக்காரன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த வெள்ளை அடிக்கிறதுலேயே சண்டை வரும். சென்னை தான் எனக்கு மக்கா, சென்னை தான் எனக்கு பெத்தலகேம், சென்னை தான் எனக்கு மானசரோவர், சென்னை தான் எனக்கு புத்தகயா. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் எனக்கு உண்டென்றால் அதற்குரிய கோயில் இருக்குமாக இருந்தால் எனது கோயில் எக்மோர் ரயில்வே நிலையம். ஸோ நிகழ்ச்சியோட நம்ம இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டோம். கன்க்ளூஷன் சொல்கிற நேரம். இந்த சென்னையில் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இரைச்சல் அதிகமாக உள்ள நகரமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு கட்டாய சூழலை நோக்கி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா நம்ம பட்ஜெட் ஜாஸ்தி. இந்த பட்ஜெட்டை மீட் அவுட் பண்ணோன்னா ஓடி ஆகணும். வாடகை கட்ட முடியாது, இஎம்ஐ கட்ட முடியாது, ஃபோன் பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும். மற்ற மாவட்டத்தில் இருந்தால் கூட இங்கே எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். என்னன்னா, நாம் படிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பொருளாதாரமாக உயரணும். எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த எண்ணம் உள்ளே இருக்கும் இல்லைங்களா? அதை நோக்கி தான் நம்ம படிக்கணும், நம்ம பெற்றோர்களும் அதை நோக்கி தான் வளர்க்குறாங்க. அதே நேரத்தில் இந்த கனவுகளை நினைவாக்கணும் அப்படின்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் உங்கள் கனவுகளின் வடிகாலாக இருப்பது சென்னை தான். நம்ம இந்தியாவின் தலைநகரமாக எப்படி டெல்லியை பார்க்குறோமோ,
தமிழகத்தின் தலைநகரமாக மொத்த மாவட்டங்களின் பிரதிபலிப்பாக இருப்பது சென்னை. அப்போது கூடுதல் பொறுப்பு சென்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே ஒரு பிரச்சனைங்கும் போது நீங்கள் கொதித்து எழுதுறீங்க. இந்த சென்னைக்கு ஒரு வெள்ளம் வந்தாலும் முதல்ல ஓடோடி உதவி வர்றது நீங்கள் தான். உங்களுக்கு என்ன வேணுங்க, எவ்வளோ காசு வேணுங்க, நாங்கள் ஊர்லேருந்து என்ன அனுப்பணும். ஏன்னா இந்த சென்னை வெள்ளம் வேலை செஞ்சுருக்கேன் நான், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். பிற மாவட்டத்திலிருந்து நீங்கள் கொடுத்த உதவிக்கு பெரிய பெரிய ராயல் சல்யூட். சென்னை என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த சென்னை என்ன எல்லாருக்கும் கொடுக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்குது. இன்னைக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. சென்னை போன்று ஒவ்வொரு மாவட்டத்தையும் உருவாக்கணுங்கிறதா நம்ம தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கனவு. ஒரு நல்ல தமிழகத்தை கட்டமைக்க சென்னையும் வேணும், ஒவ்வொரு மாவட்டங்களும் வேணும். இந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ராவ்ஜி பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ராவ்ஜி பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப், கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.